Hi, good morning. Welcome to this video lecture. போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா கான்செப்ட் ஆஃப் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபண்டமெண்டலே. அண்ட் இந்த SAPM செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ சப்ஜெக்ட்லேயும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்லேயே இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு அசட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அசட்டில் நம்ம 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 5 years கழித்து நம்ம இதே 1 lakh rupees தான் இதே வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ 1 lakh rupeesோட வேல்யூ என்ன ஆகுனா யூஸ்வலாக கம்மியாகிட்டே போகும். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மேபி அதிகமாகிறதுனால, இல்லைன்னா ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறனால, இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மணியோட வேல்யூ நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற வேல்யூவை விட ஃப்யூச்சரில் இருக்கிற வேல்யூ கம்மியாகிறதுக்கான காரணம். ஓகே, இப்போ கம்மியாகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ கம்மியாகுது அப்படின்ற அந்த கேல்குலேஷனை பற்றி படிக்கிறது தான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட். ஓகே, இதோட பேசிக்கான ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னா, a rupee worth today is more than a rupee available at a future date. இன்னைக்கு இருக்கிற அந்த 1 rupee அப்படின்றது இன்னைக்கு அது கரெக்டாக அந்த 1 rupeeயோட வேல்யூ அப்படியே இருக்கும். இதே ஒரு ஃபியூச்சர் டேட்டில் அது 0.8 இல்லை 0.7 டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இந்த ஃபியூச்சர் டேட்டில் இருக்கிற மணி இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் வேல்யூ மணியை விட கம்மியாகும் அப்படின்றது தான். ஓகே, டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது த வேல்யூ ஆஃப் மணி டிரைவ்டு ஃப்ரம் யூஸ் ஆஃப் மணி. நம்ம மணியை யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் பர்ச்சேசிங் பவர் கூடுது, எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மணியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த இது புரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம அடுத்ததை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் இந்த ரீசன்ஸ் லைக் ரிஸ்க் ஃபேக்டர், இப்போ இருக்கிற கன்சம்ஷன் லெவல், என்ன மாதிரி கன்சம்ஷன் லெவல் இருக்குது, அப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட்டடாக கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை 2 மெத்தடில் கேல்குலேட் பண்ணலாம். ஒன்று, இப்போ இருந்து ப்ரெசன்ட் வேல்யூ, அதாவது இன்னைக்கு நான் 1 rupee வச்சுருந்தேன்னா 5 years கழித்து இந்த 1 rupeeயோட வேல்யூ எவ்வளவா இருக்கும், இன்னைக்கு என்ன மதிப்பில் அது இருக்கும், அப்போ மதிப்பு கண்டிப்பாக கம்மியாகும், 0.7 அந்த மாதிரி. அப்போ எவ்வளவு அந்த மாதிரி கம்மியாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்கவுண்டிங். டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்டிங் அப்படின்னா கம்மியாகும். ஸோ அதனால் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தடு. இப்போ இதே இது இங்கே ப்ரெசன்ட் வேல்யூவில் இல்லாமல் எனக்கு ஃப்யூச்சரில் எனக்கு 1 rupee கிடைக்கிது. ஓகே, ஃப்யூச்சரில் எனக்கு 1 rupee கிடைக்கிது. ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு 1 rupee கிடைச்சா அதே 5 yearsக்கு முன்னாடி அதோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும்? கண்டிப்பாக கூட தான் இருக்கும். 1.13 இல்லைன்னா 1.5 இல்லைன்னா 2.5 இந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ எவ்வளோ கூடுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃப்யூச்சர் வேல்யூ ஆர் காம்பவுண்டிங் டெக்னிக். இந்த டெக்னிக்கை வச்சு நம்ம ஃப்யூச்சர் வேல்யூவை நம்மளால் இவாலுவேட் பண்ண முடியும் ஒரு அசட்டுக்கு. இப்போ ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அசட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ, ஃப்யூச்சர் வேல்யூ எவ்வளவு அப்படின்றத நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான கேல்குலேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேல்குலேஷன். ஃப்யூச்சர் வேல்யூ ரேராக தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஆனால் நம்ம இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் வேல்யூ, ஃப்யூச்சர் வேல்யூ 2 கேல்குலேஷனும் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூவை பொறுத்த வரைக்கும்
அந்த என்ன வேல்யூ அசெட் வேல்யூ இருக்கோ, அதாவது தட் ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை எஃப்பி டிவைடட் பை 1 ப்ளஸ் டிஸ்கவுண்டட் ரேட்டு. எவ்வளவு ரேட், எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10%, இல்லைன்னா 11%, 12%, 5% அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எவ்வளவு வந்து நமக்கு அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த வேல்யூ தான் வந்து ஒரு மிஸ்டரியஸ் வேல்யூ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இது இந்த வேல்யூ எங்கே இருந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம பார்த்தோம். இந்த பெர்சன்டேஜை டிசைட் பண்ணுறது வந்து என்னன்னா, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்றதும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றது தான் இந்த பெர்சன்டேஜ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஒரு 10% ரிட்டர்ன் உள்ள ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, அப்போ நம்ம வந்து இந்த ஆரை வந்து 10% அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த வேல்யூ வந்து அசம்ஷன் வேல்யூ தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2-3 ப்ரெசன்ட் வேல்யூவை கூட நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 1 + r⁴n இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா, இப்போ 1 ரூபி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1 ரூபி டிவைடட் பை 1 ப்ளஸ், ஸோ 10% என்ன பண்ணிக்கலாம்னா, தட் இஸ் 10/100 வந்து பவர் 1 இயருக்கு, ஃபஸ்ட்டு 1 இயருக்கு என்ன வேல்யூ வரும். ஸோ இப்போ இதை வந்து ஷார்ட்டைஸ் பண்ணோன்னா தான் 1/1 ப்ளஸ் 0. இந்த 10/100 வந்து என்ன ஆயிரும்னா 0.10 அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ பவர் 1ன்றதை வந்து பவர் எடுத்தோன்னா அது வந்து ஜஸ்ட்டு வேல்யூ வந்து நெக்லெக்டட். ஸோ 1/1.1 இதை வந்து டிவைட் பண்ணோன்னா அதோட ஆன்சர் வந்து 0.99. அதாவது 1 இயருக்கு 10% கணக்கு வச்சோன்னா நமக்கு அதோட ஃபியூச்சர் வேல்யூ, அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ ஃபியூச்சரில் எவ்வளவா இருக்குன்னா 0.99. 1 இயரில் 0.01 வந்து வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எந்த அசெட்டை வந்து வேணாலும் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி இப்போ 1 ரூபிக்கு வந்து என்னென்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள் அப்படின்னு சொல்லி, அதில் வந்து 10%க்கு எவ்வளவு நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியதில் ஒவ்வொரு தடவையும் இந்த டேபிளை பார்த்தாலே அவங்களே வந்து 5%க்கு 10%க்கு அண்ட் 15% அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவை வந்து நம்ம டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஒரு பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ப்ரெசன்ட் வேல்யூவில். அடுத்த ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சர் வேல்யூ. இப்போ நம்ம ஃபியூச்சர் வேல்யூவுக்கு ப்ரெசன்ட் வேல்யூவுக்கு ஃபார்முலாவில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை 1+ அப்படின்னு போட்டோம் இல்லையா. இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ரெசன்ட் வேல்யூ இன்டூ 1 + r⁴1. ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் அதே மாதிரி 1 ரூபி ஃபியூச்சரில் 1 ரூபி வந்து இன்னைக்கு இந்த 1 இயருக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஃபியூச்சர் வேல்யூ. ஸோ இந்த ஃபியூச்சர் வேல்யூ 1 இன்டூ அதே சேம் 10/100ன்றது 0.1, 1 இன்டூ 1.1ன்றது வந்து ஈக்குவல் டு 1.01. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து 1 ரூபியிலேருந்து எவ்வளவு இருந்திருக்கும், இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும், எவ்வளோ வேல்யூவாக இருந்திருக்கும்னா 1.01, அதாவது 1% வந்து கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபியூச்சர் வேல்யூ கேல்குலேஷன். ஸோ இது வந்து காம்பவுண்டிங் டெக்னிக்கு. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து டிஸ்கவுண்டிங் டெக்னிக். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூ குழப்பிக்கிறாதீங்க. சிம்பிளான விஷயம், ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை அப்படின்னு போட்டால் அது வந்து டிஸ்கவுண்டிங் டெக்னிக். ப்ரெசன்ட் வேல்யூ இன்டூன்னு போட்டால் 1 + r⁴n அப்படின்னு போட்டால் இது வந்து நம்மளோட ஃபியூச்சர் வேல்யூ. ஓகே, இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த இயர், ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ இது 2 இயர் அப்படின்னா 2 இயருக்கு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெசன்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி பார்த்துருப்போம், ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் வேல்யூஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.